தலைவர், நான், ஜானகியம்மா, செக்யூரிட்டி ஆஃபீஸர், டிரைவரு. கார் நேராக வந்தது, கல்யாணம் பண்ணி நல்லபடியாக முடிச்சுட்டு போனார். அன்றைக்கி எது சார் சாப்பிட்டோம் நாங்கள்? மகிழ்ச்சி சார். சார் ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு தெம்பு. எங்கள் தலைவர் வந்தது, தலைவர் போனது, தலைவர் காரில் உட்காந்தனே, 4777 உட்காந்து நான் பயணம் பண்ணினேன். எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதே. ஒரு தொண்டனு சார், நான் தொண்டன் சார். அதனால தான் சார் நான் போக முடியல, எங்கேயுமே போக முடியல. போக முடியாதுங்க, உண்மையான ஆள் போக முடியாது சார். உண்மையான ஆள் போக என்ன எத்தனை பேர் கட்சிக்கு கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஏன் இப்போ நினைச்சா நீங்க போலாமே? முதல்ல நான் போக மாட்டேன் சார். இல்லை சொல்றேன், இல்ல வேற ஆளா இருந்தா சொல்றேன் சார். நீங்க அந்த தலைவர் பக்தரா இருக்கிறதுனால நான் வந்து முழுக்க 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 எம்ஜிஆருடைய பக்தன். அன்னைக்கு வந்து ரசிகனாக இருந்தேன். 1964, 65, 66, 67 ரசிகன். 71 தொண்டன். 70 அதுக்கப்புறம் தலைவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் பக்தன். இப்போ விசுவாசி. 4 பட்டம் வாங்கி இருக்கேன் சார். என்ன மாதிரி கோடான கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க. உலகம் ஃபுல்லா அவருடைய பக்தர்கள் இருக்காங்க சார். இப்போ உங்க கல்யாணத்தை அவர் தான் நடத்தி வச்சார். என் கல்யாணத்துக்கு அதுக்கு எப்படி மறுபடியும் என் கல்யாணத்துக்கு எப்படி நீங்கள் கேட்டாக்கா சார், உண்மையை சொல்கிறேன். நான் எங்கள் கம்யூனிட்டியிலேயே புரட்சித்தலைவருடைய ஸ்கூலு வடபழனி போலீஸ் ஸ்டேஷன். வடபழனி போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி ஒரு ஸ்கூல் இருக்குது. எம்ஜிஆர் ஸ்கூல். ஆமாங்க. போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடியே. அந்த ஸ்கூலில் ஒரு டீச்சர் இருந்தாங்க. அந்த டீச்சர்களுடைய பொண்ணு ஒரே பொண்ணு தான். எனக்கு நிச்சயதாம்பலம் ஆச்சு. தலைவர்கிட்ட சொன்னேன், பொண்ணு வரேன் அப்படின்னாரு. எல்லாமே ஆச்சு. இந்த பொண்ணுக்கு ஒரே பொண்ணு தான். பொண்ணுக்கு அப்பா ஹார்பரில் என்னமோ வேலை செய்திருந்தார், தண்ணி அடிப்பார். அவர் ஒரு நாள் கூப்பிட்டு, ஏங்க நாளைக்கு என் பொண்ணு வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் அண்ணன் தம்பிங்க பாகப்பிரிவினை பண்ணிக்கிட்டாங்கன்னு என் பொண்ணு பேரை ஒரு பழி வரும், நீங்கள் முன்னாடியே பண்ணிக்கூடாதா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அண்ணன் தம்பிங்க பேசி பாகப்பிரிவினை நாங்கள் இருக்கிற பூர்வீக சொத்து நாங்கள் யாருமே சம்பாதிக்கல சார்.